யோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் புனித ரமதானுடைய 28வது இரவு இது. இன்னும் 1-2 நாட்களில் ஒரு புனித ரமதான் நம்மிடமிருந்து விடைபெறப் போகிற ஒரு சூழ்நிலையில நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமதான் ஒரு வித்தியாசமான நம்முடைய விருந்தாளி. பொதுவா விருந்தாளிகள் யாராவது நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா நம்மள்ட உள்ள வசதிகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். நம்ம ரூமு, நம்ம வீடு, நம்ம சாப்பாடு, நம்ம தங்குற இடம் எல்லாத்தையும் அவர்கள் செலவழித்து விட்டு போய்விடுவார்கள். இது உலகத்துல விருந்தாளிகளுடைய இயல்பு. ரம்ஜான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. வந்து எக்கச்சக்கமா கொடுத்துட்டு போகும். ரஹ்மத்து, பரக்கத்து எல்லாம் கொடுத்துட்டு போகும். போகும்போது நம்ம பாவத்தை எல்லாம் அள்ளிட்டு போயிடும். உலகத்துல இந்த மாதிரி விருந்தாளிகள் எங்கேயுமே இருக்க முடியாது. கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொட்டிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வித்தியாசமான விருந்தாளி. 1-2 நாட்களில் அந்த விருந்தாளி விடைபெறக்கூடிய ஒரு சூழல். நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆயுளிலே இன்னமும் பல வருஷம் ரமலானை சந்திக்க அடைய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, திருக்குர்ஆன்ல குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தை தருகிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான். வயஸவ்விஜுகும் ذுக்ரானா வ இனாஸா, சில பேருக்கு ஆணையும் கொடுப்பான், பெண்ணையும் கொடுப்பான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடுகிற சில பேருக்கு அல்லாஹ் மலடாக பிள்ளை பேறு இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் வைப்பான். பெண் குழந்தை, ஆண் குழந்தை அல்லது ரெண்டுமே கலந்து தரப்படக்கூடியது. இது எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டு 2 வார்த்தை சொல்லுகிறான். இந்த 2 வார்த்தைகள் முரண்பாடான வார்த்தைகள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தை செல்வம் எல்லாம் ஜீனத் என்று சொல்லுகிறான். ஜீனத் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. ஜீனத்துனா அலங்காரம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஓதுன ஆயத்துல யஹபு, ஹிபா, ஹிபானா கிஃப்ட்னு அர்த்தம். ஹிபா. இப்ப குர்ஆன்ல ஒரு இடத்துல ஹிபத் என்று சொல்லுகிறான், ஒரு இடத்துல ஜீனத் என்று சொல்லுகிறான். இன்னும் சில இடங்கள்ல நேர் மாத்தமான வார்த்தை, உங்க குழந்தைக உங்களுக்கு ஃபித்னான்னு சொல்றான். ஃபித்னான்னா பெரிய குழப்பம்னு அர்த்தம். ஃபித்னான்னு சொன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதிகள்னு சொல்றான். இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய குழந்தைகள்ல உங்களுக்கு விரோதிகள் இருக்காங்கன்றான். சுருக்கமா இது ஏன் இப்படி முரண்பாடு? இது அருளா அல்லது முசீபத்தா? தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, இது வரமா சாபமா? இது ஃபித்னாவா அல்லது ஜீனத்தா? குழந்தைகளுக்கு சரியான மார்க்க அறிவு கொடுத்துட்டா நமக்கு பின்னாடியும் துஆ செய்யற மாதிரி அந்த குழந்தைய உருவாக்கிட்டா அது ஜீனத். இல்ல தர வேண்டிய மார்க்க அறிவெல்லாம் தரலன்னா அதுக்கு பேரு ஃபித்னா, அதுக்கு பேரு முசீபத். நான் குறிப்பா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அரபு மொழியும்
அதை கற்றுத்தரக்கூடிய மதரசாக்களும் எவ்வளவு தூரம் அவசியம் அப்படிங்கிறத மாத்திரம் இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில எடுத்துக்கொள்ளலாம். ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் மௌத்தா போன உடனே எல்லாம் கட்டாயிரும். உங்களுக்கு பிரபலமான ஹதீஸ் தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. எதெல்லாம் கூட வரும்? சதகா ஜாரியா வரும். நிரந்தர நன்மைகளை பெறத்தக்க அளவுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டு போன நல்ல காரியங்கள். இரண்டாவது, பலனுள்ள கல்வி கூட வரும். மூன்றாவது, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. முதல்ல துவா செய்யக்கூடிய பிள்ளைகள்னு சொன்னா, துவா செய்யற குவாலிட்டியில நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போகணும். அதுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னா, நமக்கு பின்னால் நமக்காக துவா செய்யும் பிள்ளைகள் வர வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு முதல்ல வரணும் இல்லையா? முதல்ல அரபுனுடைய அழகான கவிதை, எத்தீம்னா யாரு எத்தீம் தெரியுமா? தந்தை தாய் இல்லாதவன்லாம் எத்தீம் இல்லை. இல்மு கொடுக்கலன்னா அவன் எத்தீம், அதபு கொடுக்கலன்னா அவன் எத்தீம். லைசல் எத்தீம் உள்ளதி கதுமாத்த வாலிதுஹு. தந்தை தாய் இறந்து போனவனுக்கு பெயர் எத்தீம் அல்ல. இன்னமல் எத்தீமு எத்தீமுல் இல்மி வல் அதப். உண்மையான எத்தீம் யாருன்னா, யாருக்கு இல்மு இல்லையோ, யாருக்கு அதபு கொடுக்கலையோ அவங்களுக்கு பேர் எத்தீம். நிறைய பேர் நமக்கு தாய் தந்தை இருக்கும், ஆனா நம்ம பிள்ளைகள் எத்தீமா இருக்கிறாங்க. குரானை எடுத்து ஓத தெரியாது, அரபு மொழி படிக்க தெரியாது, வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தும் கூட அவர்கள் மதரசா பக்கம் போகல. அன்பானவர்களே, ஒரு குழந்தைக்கு தர வேண்டிய சில கல்வி இருக்கிறது, கட்டாயம் கொடுத்தாகணும். முதல்ல குர்ஆன். குர்ஆன் தஜ்வீதோடு ஓதப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, நம்ம வீடுகளில் கூட பெரியவங்க எல்லாம் ஓதுவாங்க. தஜ்வீது இல்லாமல் ஓதப்படுகிறது. தஜ்வீது சட்டத்தோடு ஓதப்பட வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு சட்ட முறைகள் இருக்கிறது. சும்மா பார்த்து இப்போ தமிழ் படிக்கிற மாதிரி, இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி, பிரெஞ்சு படிக்கிற மாதிரி அல்ல அரபி. அரபியினுடைய உச்சரிப்புகள்ல ரொம்ப கவனம் இருக்கணும். ஏதாவது ஒரு மொழியில் நமக்கு அவ்வளவா டேலண்ட் இல்லை, அந்த மொழியின் எழுத்து மாறுறதுனால பிரச்சனை இல்லை. அரபு மாறினால் பெரிய விவகாரம் ஆயிரும். அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா வரணும். அந்த அரபு வார்த்தைகளை ஓதுவதற்குள்ள கலைக்குத்தான் தஜ்வீத் என்று பெயர். இந்த தஜ்வீதோடு ஓதப்படுவது மதரசாக்கள்ல மட்டும்தான் அப்படி ஓதி கொடுப்பாங்க. அதனால்தான் மதரசாக்களோடு குழந்தைகள் இணைக்கப்பட வேண்டும். எங்க இருந்தாலும் உலகத்தில் நமக்கு பிள்ளைகள் ஓதப்பட வேண்டும். அதுவும் ஒரு மதரசாவாக பிள்ளைகளோடு பிள்ளைகளாக கலந்து மார்க்க அறிவை அவைகள் பெற வேண்டும். இந்த குர்ஆனுடைய தஜ்வீத். இரண்டாவது ஹதீஸ். சில பேர் நினைச்சுக்கிறாங்க ஓதுறதுன்னா குர்ஆன் பார்த்து ஓதுற அளவுக்கு தெரிஞ்சா போதும். இது எல்லாமே தெரியணும். குர்ஆன், ஹதீஸ், அகீதா, ஃபிக்ஹ், சீரா, இந்த 5 கூறுகள் இருக்கிறது. பெரும்பாலான மதரசாக்கள்ல இந்த 5 தான் சப்ஜெக்டா வைக்கப்படுகிறது. வெறுமனே குர்ஆன் ஓதுறது இல்லை, குர்ஆன் தஜ்வீதோடு ஓதி தரப்படுகிறது மதரசாவில். இரண்டாவது ஹதீஸ் மனப்பாடம். 40 ஹதீஸ் கரெக்டா மனப்பாடம் இருக்கிற குழந்தை சொர்க்கத்துக்கு போயிரும் இருக்கு. நம்ம குழந்தைகள்ல எத்தனை பேர்த்துக்கு 40 ஹதீஸ்? முதல்ல நம்மளை எடுத்துங்க, குழந்தைகளை எல்லாம் விட்டுருவோம். 40 ஹதீஸ் பேரண்ட்ஸுக்கே தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப மதரசாவுக்கு போகிற குழந்தைகள் மனப்பாடம் செய்கிறது 40 ஹதீஸ். இந்த 40 ஹதீஸுகள்னு அரபியில நூல் வந்திருக்கு, அல் அர்பஈன்னு சொல்லி. அந்த 40 ஹதீஸுகள்னு எழுதின கிதாபு 400 கிதாபு இருக்கு. எக்கச்சக்கமான கிதாபுகள். பெரியவங்களுக்கு கூட 40 ஹதீஸ் மனப்பாடம் இல்லை. அதனால ஹதீஸுகள் தரப்பட வேண்டும். நம்ம 40 ஹதீஸ் 400 ஹதீஸ் எல்லாம் யோசிக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹீஹுல் புகாரிய 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி 5000 சில்லற ஹதீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க மனப்பாடம் பண்ணது 6 லட்சம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க, 7 லட்சம் ஹதீஸ்.
7 லட்சம். குர்ஆனை தஜ்வீதோடு குழந்தைகளுக்கு தர வேண்டும். ஹதீஸுகள் குறைந்தபட்சம் 40வது தரணும். 3வது அகீதா, கொள்கை தர வேண்டும். இந்த கொள்கையில தான் குழந்தைங்க வரணும். பெருசானாலும் நீங்க 5 வயசுல 10 வயசுல கொடுக்கக்கூடிய கொள்கைகள் காலம் முழுக்க நிலைத்திருக்கும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கொள்கை கத்திரிக்கான்னு ரொம்ப மாறி போயிடுறானு. பெத்த தாயார் தகப்பனார் பார்த்தே சொல்றான், நீங்க எல்லாம் வழிகேட்டுல இருக்கீங்கிறான். என்னன்னா அவன் கொள்கை அப்படி, அவன் எங்கேயோ யாரோ சொல்லி கொடுத்த கொள்கையை பார்த்துக்கிட்டு தகப்பனார வழிகேட்டுல இருக்கேங்கிறான், தாயார வழிகேட்டுல இருக்கேங்கிறான். நீங்க எல்லாம் நேரா நரகத்துக்கு தான் போவீங்கிறான். கொள்கை சரியில்லாமல் குழம்பி போகிற இளைய சமுதாயம் நிறைய பேர் சின்ன வயசுலயே கரெக்டா மதரசாவுல அந்த கொள்கை எல்லாம் கொடுத்துடணும். இப்படிதான் இஸ்லாம் இதுதான், அல்லாஹ் இதுதான், ரசூல் இதுதான், மலக்கு இதுதான், ஜின்னு இதுதான், நம்முடைய கல்யாணங்கள் இப்படித்தான், நம்முடைய மவுத்து வீடு இப்படிதான், நம்முடைய விசேஷங்கள் இப்படித்தான். இஸ்லாத்துல இதுக்கெல்லாம் அனுமதி உண்டு, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. கொள்கை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் போதிக்கப்படக்கூடிய இடங்கள் மதரசாக்கள். இன்னைக்கு அது இல்லாதனால யார் யாரோ சொல்ற கொள்கை, 4 பேர் 10 நிமிஷம் உட்காந்து இவன்ட்ட பேசுனா, ஒரு டீயை வாங்கி கொடுத்து பேசுனா அந்த கொள்கையில போயிடுறான். இந்த பக்கம் எவனாவது கூப்பிட்டு எதையாவது தஷ்கீல் பண்ணி இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், ஹதீஸ் எல்லாம் வேணாம், குர்ஆனே போதும், எதுக்கு ஹதீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொன்னா அவன் கூட போயிடுறான். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஆலிம் சாட்ட தொழுதுட்டு பள்ளியாசல்ல இருந்து வெளியே வர்றப்போ அசரத்தை பார்த்து, அசரத், நல்ல வாலிபன், ஒரு 20-25 வயசு இருக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள்கிட்ட தான் சின்ன வயசுல ஓதுனேன், நீங்க தான் அலிபேட்டெல்லாம் எனக்கு ஓதி கொடுத்தீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களை நினைச்சு வருத்தமா இருக்கு. என்னப்பா, என்ன நல்லா பிடிக்கும் நல்லா சொன்ன, அப்புறம் திடீர்னு வருத்தம் இல்லை, நீங்க நரகத்துக்கு போறதை நினைச்சு வருத்தமா இருக்கு. என்ன திடீர்னு நல்லா தான் சொல்லிட்டு இருந்த, ரொம்ப பிடிக்கும்னா இப்ப என்னமோ நரகத்துக்கு போகணுங்கிற? இல்ல, வழிகாட்டுல இருக்கிறீங்க, காலம் பூரா அப்படி வந்துட்டீங்க, சத்தியத்தை புரிஞ்சு நீங்க இது பண்ணணும், ஹக்க தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நீங்க நரகத்துக்கு. அதாவது ஓதி கொடுத்த உஸ்தாது நரகமா? மொத்தத்துல இந்த பசங்க மட்டும்தான் சொர்க்கம் போவான் போட்டிருக்கு. சில பேர் சொர்க்கத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான், வேற நம்மளாம் லிஸ்ட்லயே இல்லை சொர்க்கத்துல. கொள்கை சரியாக போதிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் மதரசாக்கள்ல ஆரம்பத்திலேயே கொடுக்க வேண்டிய கல்வி. அதே மாதிரி ஃபிக்ஹுடைய சட்டம், மார்க்க சட்டம். அதாவது குளிக்கிறதுக்கு வரல எத்தனைன்னு தெரியல. பையன் +2 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், டிகிரி முடிக்க போறான். குளிப்பு, மார்க்கத்தினுடைய குளிப்பு என்ன சட்டம்? சிறிய அசுத்தம் என்றால் எப்படி, பெரிய அசுத்தம் என்றால் அதற்கு குளிப்பது எப்படி, அதனுடைய முறைகள் என்ன, ஒன்றும் தெரியாது. தண்ணி இல்லை, தயமம் எப்படி செய்யணும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தொழுகையில என்ன ஓதணும், என்ன பண்ணணும், நிறைய பேர் தெரியும். சில பேர் பெரியவங்களாயிடுறாங்க, 40 வயசு 50 வயசு. 2 ஹஜ்ஜு முடிச்சிருக்காரு ஒரு ஹாஜி. இப்ப சமீபத்துல அவர் கேட்கிறார், என்னன்னு, இந்த சுண்ணத்தெல்லாம் தொழுகிறோமல்ல, தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறோமல்ல, 4 ரக்காயத்து சுண்ணத் தொழுதா, தஸ்பீ நபில்லாம் தொழுகிறோமல்ல, இந்த மாதிரி நேரத்துல 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்துல எல்லாம் ஒன்னும் ஓதாம நின்றா போதுமல்ல அப்படிங்கிறாரு. சட்டப்படி 3வது ரக்காயத்திலையும் எல்லாம் ஓதணும், அல்ஹம்து சூறாவும் ஓதணும், இணைப்பு சூறாவும் ஓதணும், 4வது ரக்காயத்திலையும் ஓதணும். அவர் 2 ஹஜ்ஜு முடிச்சு 50-60 வருஷம் தொழுகையாளி, தெரியாம இருந்திருக்காரு. மார்க்க சட்டம் தெரியாமல் இருப்பது என்பது ஆபத்தானது. இதையெல்லாம் எப்ப கொடுக்க முடியும்? ஒரு மதரசாவின் வழியாக கொடுக்கப்படுகிற கல்வியின் மூலம்தான் இது எல்லாமே சாத்தியப்படும். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, சஹாபாக்கெல்லாம் ஒரு பிரயாணத்துல போயிருந்தாங்க. ஒரு பிரயாணத்துல போறப்போ ஒருத்தருக்கு தலையில பலமா அடிபட்டு ரத்த காயம், ஃபுல்லா தலையில அடிபட்டு இருக்கு, ரத்தமா இருக்கு, கட்டு போட்டிருக்காரு. காலையில எந்திரிக்கும் போது அவருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, அவர் கட்டாயம் குளிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப அவரு கூட இருக்கிற தோழர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாரு, எனக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு, ஆனா எனக்கு இப்படி தலை பூரா பலத்த காயம், தண்ணி ஊத்த முடியாது, ஊத்தனா உயிருக்கு ஆபத்தாலாம், மண்டையில அவ்வளவு பெரிய காயம் இருக்கு, தண்ணி படக்கூடாது அப்படின்னு.
கூட இருக்கிறவங்க சரியா மார்க்க சட்டம் தெரியல, அவங்க எல்லாம் இல்ல இல்ல குளிச்சுதான் ஆகணும். அது எப்படி அசுத்தமாயிருச்சுன்னு சொன்னா, பெரிய அசுத்தமாயிருச்சு, குளிப்பு கடமை ஆயிருச்சுன்னா கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும், சலுகையே இல்லைன்ட்டாங்க. வேற வழி இல்லை, அவரு குளிச்சுட்டார். குளிச்சு முடிச்ச அடுத்த நாள் மாலையே அவர் வஃபாத்து. பலத்த அடிபட்ட ரத்த காயத்துல, சின்ன காயமெல்லாம் இல்லை, தலை முழுக்க பெரிய காயம். வஃபாத் ஆயிட்டார். பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு இப்படி தலையில பலத்த காயமாச்சு, மறுநாள் காலையில ஃபஜ்ர்ல அவருக்கு குளிப்பு கடமையாச்சு. அவர் எங்கள்கிட்ட கேட்டாரு, நாங்க குளிச்சுதான் ஆகணும், மார்க்க சட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அவர் குளிச்சாரு, குளிச்சு மௌத்தா போயிட்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கதல் துமூஹு கதல் துமூஹு கதல் துமூஹு, நீங்கள் எல்லாம் அவரை கொன்று விட்டீர்கள், நீங்கள் எல்லாம் அவரை கொன்று. 3 தடவை அதே வார்த்தையை சொன்னாங்க. என்னன்னா, இது போன்ற நேரங்களில் மார்க்கத்தில் குளிக்காமல் இருக்க அனுமதி உண்டு. எந்த நேரத்துல தயமும், எந்த நேரத்துல குளிப்பு கடமை, இதனுடைய விதிவிலக்கு என்ன, இந்த சட்டம் எல்லாம் தெரியாமலேயே ஏதாவது ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்து இப்படி ஆயிப்போயிருச்சு. நான் சொல்ல வர்றது, குழந்தைகளுக்கு குர்ஆன் தர வேண்டும், ஹதீஸ் தர வேண்டும், அகீதா என்கிற கொள்கை சார்ந்த தெளிவு தர வேண்டும். இல்லைன்னா காலப்போக்கில் மாறி போய் விடுவார்கள். அதை அடுத்து ஃபிக்ஹ் சட்டம் தெரிய வேண்டும். இது எல்லாத்துக்கு அப்புறம் 5வது சீரா. சீரா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு. இன்னைக்கு இருக்கிற யாராவது ஒரு 15 வயசு 20 வயசு பையனை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் பேர் சொல்லுன்னு கேளுங்க, ஒரு 11 பேர் சொல்லிடுவானு பார்த்துருவோம். தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மக்கள் 7 பேர், 4 பெண் மக்கள், 3 ஆண் மக்கள். எங்க பேர் சொல்லுன்னு கேளுங்க, தெரியாது. சில பேர் மகளை தூக்கி மனைவி ஆக்கி விட்டுருவான், மனைவியை தூக்கி மகளாக்கி விட்டுருவான், தெரியறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு முழுசா, அதாவது எனக்கு வழிகாட்டி, எனக்கு முன்னோடி, எனக்கு அவங்கதான் லீடர், நான் அவர்களை பார்த்துத்தான் வாழ வேண்டும். ஆனா அவங்களுடைய வரலாறே தெரியலன்னா, குழந்தைகளுக்கு சீரா என்கிற வரலாறு, ஒரு மதரசாங்கிறது இந்த 5 அம்சங்களையும் உள்ளடக்கி இருந்தா தான் அதுக்கு பேர் மதரசா. பெரும்பாலான மதரசாக்கள் இன்னைக்கு இந்த அடிப்படையிலான சிலபஸ் வைக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கான என்னென்னவெல்லாம் மார்க்க அறிவாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள் தரப்பட வேண்டுமோ இது எல்லாத்தையும் சொல்லி தரணும். அதனால் தான் குழந்தைகளை மதரசாக்களோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாளை நம்முடைய வஃபாத்துக்கு பின்னால் நமக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தையா வரும். அதுக்கே தெரியலன்னா, சில பேர்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். தகப்பனாருடைய ஜனாசா வந்திருக்கும், தொழுகை தெரியாம பையன் நிற்பான். நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. எல்லாரும் 10 பேர் அடக்கம் பண்றதுக்கு வந்தவங்க தொழுகாம சில பேர் வெளியே நிற்பாங்கல்ல, அதுல அவனும் நிற்பான். எப்ப நீ தொழுகல? ஜனாசா தொழுகுவதற்கு தெரியாமல் இளைய தலைமுறை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். என்னமோ அவ்வளவுதான், மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சில இடத்துல ஒரு 2 ரகாய் தொழுகும்பாங்க. இதுல என்னன்னா, திருன்னு முழிப்பான். அவனுக்கு இன்னொருத்தன் தொழுது காட்டுவான். அவன் முதல் மாப்பிள்ளையாயி அவன் 2 ரகாய் தொழுகுவான். அவன் குனிகிற மாதிரியே இவனும் குனிஞ்சிட்டு வந்துருவான். சில இடங்கள்ல நாங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா, ஒரு களிமாவை சொல்லி கொடுத்தா அவனை கொண்டு வர்றதுக்குள்ள படாத பாடா போயிடும். அஷ்ஹது அல்லா இலாஹ, அவன் என்னென்னமோ சொல்லுவான். நாம ஒண்ணு சொல்லி கொடுத்தா அரபி வார்த்தை கண்டாவே ஆகாது. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு, அது அவன் அதுக்கு மேல அவன் மாமனார் கையை பிடிச்சிருக்கான், அந்த அதுக்கு மேல 2 எந்த காலத்திலயும் அரபி தெரியாதுகளா இருக்கும். என்னென்னமோ சொல்லுங்க. அவன்கிட்ட கடைசியில மாப்பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி, இன்னாருடைய மகள் இன்னாரை இத்தனை ரூபா மகருக்கு உனக்கு இவங்கெல்லாம் சாட்சியா இருந்து உனக்கு நிக்கா செய்து வச்சா கபூல் செஞ்சீங்களான்னா, அவன் திரும்ப அஜத்தை பார்த்து கபூல் செஞ்சாகிறான். கல்யாணம் இவன் பண்றான், அவரது கபூல் செய்யணும்னு வேணாம். கபூல் செஞ்சியான்னா திருன்னு முடிக்கிறது. என்னன்னா, முன்ன பின்ன எந்த சம்பந்தமும் இல்லை, அரபி தெரியல, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, களிமாக்கள் முழுசா தெரியல.
இஸ்லாத்தினுடைய ஆதார சுருதியாக இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியாம குழந்தைங்க வர்றது மோசமானது. அதனால்தான் குழந்தைகள் நம்ம எங்க இருந்தாலும் உலகத்துல, அது எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் மதரசாவில் குழந்தைகள் இணைக்கப்படணும். அதுக்காக மெனக்கெடணும். அங்க இங்க கூட பார்த்தோம், இங்க மதரசால சந்தோஷமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணி அந்த குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே, கிளாஸ் மதரசா முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறது, எல்லாம் அவங்களுக்கு நல்ல கூலியை தரணும். என்னன்னா மெனக்கெடணும். சென்னையில நம்ம ஊர்ல நிறைய குழந்தைங்க மதரசாவுக்கு வரல. இந்த ஜமாத்து பள்ளிவாசல் எல்லாம் பக்கத்துல ஒரு 4-5 தெருவில் உள்ளவங்க தான், கொஞ்சம் தூரமா உள்ளவங்க. அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு வேலை செஞ்சது. அசர் டு மகரிப் ஒரு வேன், பள்ளிவாசல் சார்பா வேன் வாங்கி, ஸ்கூல் வேன் மாதிரியே மதரசாவுடைய நேம் போட்டு, அந்த தெருக்கள் இருக்குல்ல, மஹல்லான்னு சொல்றோம்ல, நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட ஒரு 6-7 அந்த 7 தெருவுக்கும் போகுது. ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். எல்லாமே போய் கிளீனா எல்லாத்தையும் கூட்டிட்டு அசர் தொழுகைக்கு வந்து குழந்தைகளை இறக்குது. எல்லாம் மதரசால ஓதுறாங்க, திரும்ப மகரிப் அங்கேயே தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே அதே வண்டியில ஏறுறாங்க, போய் டோர் பை டோர் அப்படியே வீட்டுல இறக்கி விட்டுட்டு வண்டி வந்துருது. இதுக்காக ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஜமாத்தை பாராட்டி நடந்த விழாவில் நாங்கெல்லாம் பேசணும். உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா அனுப்புறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய சமுதாயம் மதரசா விஷயத்துல பள்ளி தாராளமா அதுக்கு செலவழிக்கலாமே. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைக்கு மார்க்கத்தினுடைய இல்மை தருவதற்காக நீங்க செலவழிக்கிற காசு தான் ஆக சிறந்த காசு. நீங்க வந்து சொல்ல போனா சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறத விட வேற ஏதாவது வாட்ச், செல்போனு, மொபைல், ஐபோன், அது இதுன்னு குழந்தைகளுக்கு வாங்கி தர்றது, அந்த மாதிரி செலவழிக்கிறது எல்லாம் விட உங்கள் குழந்தைக்கு மார்க்க அறிவை தருவதற்காக அதுக்கான வாகனம், அதுக்கான ஃபீஸ், அதுக்கான கட்டணம், என்னென்னவெல்லாம் அதுக்கு செலவழிக்கிறீங்களோ அந்த எல்லா செலவும் ஆக உயர்ந்தது. இப்போ அது பள்ளிவாசல் சார்பாவே அந்த ஏற்பாடு, குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்கள கொண்டு போய் மதரசா முடிச்ச உடனே கொண்டு போய் விடுறது. இது மஹல்லாவில் உள்ளவர்களுடைய பெற்றோர்களுடைய கட்டாய கடமை. அவர்களுக்கு இதை தரணும். அதாவது கொஞ்ச காலைக்கு நாம இருப்போம், நாம போயிடுவோம். நம்ம பிள்ளைகள் 70-80 வயசு வரைக்கும் அவங்க வாழுவாங்க. வாழ்ற காலத்தில் அவர்களுக்கு மார்க்கம் முழுமையா தெரியணும். அதுக்கு மதரசாக்கள் அவசியம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, பெரிய இஸ்லாமிய அரசர், 2வது உமர்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வரிசையில பார்த்தா 10வது ஜனாதிபதி, 10வது கலீஃபா, அமீருல் முஃமினீன். ரொம்ப பொற்கால ஆட்சி அவங்களுடைய ஆட்சி. பெரிய சூஃபியா இருந்தவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 10-11 மக்கள், எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்தது சிறந்த மார்க்க அறிவு. அத்தனை பேத்துக்கும் அழகா ஓதக்கூடிய ஞானம், மார்க்கத்தினுடைய இது. அவங்க காலத்திலேயே மன்னரா இருந்தவர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவருக்கு 11 மக்கள், எல்லாம் அரண்மனையில வாழ்ந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் குழந்தைங்க மாதிரி மதரசாவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அரண்மனை வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தாங்க, சொத்து சுகம். என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்து, ஜனாதிபதியா இருக்கிற அப்துல் மலிக் இப்னு மர்வான் மௌத்து. பின்னாடி ஒரு காலம் வந்தது, ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம், மார்க்க அறிவை மாத்திரம் கொடுத்து எந்த சொத்தும் இல்லை, ஒரு காசு வச்சுட்டு போகல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய மக்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களா, பெரிய பெரிய மாநிலங்களின் கவர்னர்களா மாறினாங்க. இந்த அரண்மனையில வாழ்ந்த அரசருடைய மக்கள் பள்ளிவாசலுடைய வாசல்ல நின்று யாசகம் கேட்டு நின்றாங்க. காலம் மாறுகிறது. குர்ஆன்ல வருது, வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலத்தை நாம அப்படியே மாத்திக்கிட்டே இருப்போம். அரண்மனையில வாழ்ந்தவன் பிச்சைக்காரனா வந்து நிற்பான். ஒரு நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் பெரும்பணக்காரனாக மாறுவான். நுதாவிலுஹா பைனன் நாஸ். எனவே தர வேண்டிய காலத்தில் மார்க்க அறிவை அவர்களுக்கு கரெக்டான முறையில கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம வாழ்ற காலத்துக்கு பின்னாடியும் கூட அவர்கள் மிகச்சிறந்த முறையில் அவர்கள் வளருவார்கள், வாழ்வார்கள். தக்பீர் கட்டின உன்னை என்ன ஓதுறதுன்னு தெரியாம ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குனா
அல்லாட்ட என்ன பதில் சொல்றது? இது எல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, சமீப காலங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, ரித்தத், மதமாற்றம், தீனுல் இஸ்லாமை விட்டு வெளியே போகிற அபாயம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. குறிப்பாக இது போன்ற நாடுகள்ல இன்னும் பயமா இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய லாதீன்னு சொல்றோம்ல, லாதீன்னா மார்க்கமே இல்லை, முஸ்லிமும் இல்லை, கிறிஸ்டினும் இல்லை, இதுவும் இல்லை, ஜூஸ் யகூதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேற விக்கிரக வழிபாடு எதுலையும் இல்லை. எங்களுக்கு பேதீன் லாதீன்னு சொல்லுவாங்க, மார்க்கம் இல்லாதவர்கள். நாங்க அந்த எத்திக்ஸா, கடவுள் மறுப்பு, நாத்திகம், இதுல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல இதனுடைய எண்ணிக்கை. லாஸ்ட்ல யுஎஸ்ஏ நடந்த தேர்தலுக்காக வேண்டி எடுத்த எப்படியெல்லாம் ஓட்டு வரும் அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்த கருத்து கணிப்புகள்ல பார்த்தா, மதம் சார்ந்தவர்களை விட மதமே இல்லாதவர்களுடைய ஓட்டர் லிஸ்ட் அதிகமா இருக்கு. புள்ளி விவரமே அப்படிதான் காட்டுது. மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். நல்லா பாதுகாக்கணும். அதாவது நீ உன் பிள்ளைக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கல, ஏன் துணி எடுத்து, இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். உன் பிள்ளை ஏன் தீன்ல இல்லைன்றதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க அதற்கு காரணம் நாம். ஒரு ஹதீஸ் அப்படி வருது, எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய அடிப்படையிலேயே பிறக்கிறது. இல்ல அண்ணா அபவாஹு ஹப்பிதானிகி ஒய் நஸ்ரானிகி ஒய் மஜ்ஜிசானிகி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யகூதிகளாக, நசராக்களாக, மஜூசிகளாக மாத்துறது அவங்க பெற்றோர்கள் தான் மாத்துறாங்க. வேற ஹதீஸ் இப்படி இந்த வாக்கியமா இருந்தோ, இன்னமா இஸ்முகு அலா அபீகி, ஒரு பருவம் எய்தியதற்கு பிறகும் கூட ஒருவன் செய்யக்கூடிய தவறு அவன் தந்தைக்கு சேரும், ஏன்னா இவன் பொறுப்பு. அன்பானவர்களே, என்னத்தை வேணாலும் இழக்கலாம். தீனுல் இஸ்லாமை விட்டு வெளியே போறது, எனக்கு இஸ்லாமே வேணான்ற அளவுக்கு போறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற நாடுகள்ல, நம்முடைய ஊர்லயும் நிறைய சமீப காலங்கள்ல அதிகம். முன்பெல்லாம் வருஷத்துல யாராவது ஒருத்தரோ அல்லது 2 பேரோ இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுவோம். அதுவும் அவன் யாராவது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் அதோட இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். அல்லது எவனாவது ஒரு பொண்ணா இருக்கும், யாராவது ஒரு பையனுக்கு பின்னாடி போய் எனக்கு இஸ்லாம் வேண்டாம், நான் அவரு எதில் இருக்காரோ அதுலயே போயிடுறேன்ட்டு போகும். இன்னைக்கு இது ரொம்ப பெருகிருச்சு, 100 கணக்குல இது அதிகமாயிருச்சு. ரித்தத் அதிகமாகுவது என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடு. இப்ப இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மிகச்சரியான முறையில் மார்க்கத்தினுடைய அத்தனை அறிவும் அவனை கொண்டு போய் எந்த நாட்டுல நிறுத்தினாலும் அவன் தீனை இழக்க மாட்டான். தொழக்கூடாதுன்னு நீ என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அவன் கதவை சாத்திட்டு அறைக்குள்ள தொழுகுவான். எந்த நாட்டுல கொண்டு போய் விட்டாலும் கருவிகளால் கெட்டு போகிற சூழல் அவனுக்கு ஏற்பட்டாலும் கெட்டு போக மாட்டான். அதாவது இன்னைக்கு என்னன்னா, ஒரு நேரம் இருந்துச்சு, நாங்களே பயான்ல எல்லாம் சொன்னோம், பிள்ளைகள்கிட்ட மொபைல் எல்லாம் கொடுக்காதீங்க, லேப்டாப் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் பேசணும். இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள். அவன் பாடமே அதுல தான் நடக்குது. அவன் ப்ராஜெக்ட் பண்றேன்னு அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் விட்டு வந்த உடனே வாப்பாவோட மொபைலை கையில வாங்கிட்டு போய் உட்காந்து அதுதான் 2 மணி நேரம் வச்சிருக்குது. என்னன்னு கேட்டா, எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இது கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க்கு, தீம் ஒர்க் நோட்டு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. அதனால இனி கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. கொடுத்தாலும் கெட்டு போகாமல் அதை உருவாக்கணும். எந்த நாட்டுல கொண்டு போய் என் குழந்தைகளை விட்டாலும் அந்த நாட்டின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என் பிள்ளைகள் மாற மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு இலக்குக்கு வேணும். ஒண்ணும் இல்லை, அல்லாஹ்வை ரசூலையும் கொடுத்துட்டா முழுக்க முழுக்க நிர்வாணமா இருக்கிற ஒரு நாட்டுல கொண்டு போய் விட்டாலும் நம்ம புள்ளையா தான் இருப்பான். தர வேண்டியதை தர வேண்டும். அதனால கருவிகள் கொடுக்க, இந்த கொண்டா, மொபைல கொண்டா, லேப்டாப் கொண்டா, எடுக்காத, இனி அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு உள்ள உலகத்துல என்ன கருவிகள் இருந்தாலும் என் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள் என்கிற அளவுக்கு அல்லாஹுவை தர வேண்டும், ரசூலை தர வேண்டும், ஷரியத்தை தர வேண்டும். இதையெல்லாம் கொடுத்துட்டா போதும். அதான் சொல்றோம், மக்தபோடு அவர்கள் இணைக்கப்படணும். நான் இங்க ஒரு செய்தி சொல்றேன், மதரசாவை பற்றிய செய்தி. இந்த கனெக்டிவிட்டி உலகத்திலேயே வேற எந்த மதத்திலையும் இல்லை.
அதாவது ஒரு பள்ளிவாசல், அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டினுடைய குழந்தையும் பள்ளிவாசலுக்கு வந்துடும். டெய்லியும் 1 hour வந்துட்டு போயிடும். அது ஓதுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டெய்லியும் சமய வழிபாட்டு தலமாக இருக்கிற மஸ்ஜிதோடு எல்லா குழந்தையும் இந்த கனெக்ஷன் இருக்கா இல்லையா? உலகத்துல வேற எந்த சமயத்திலையும் இது இல்லை. யகூதியோ நஸ்ரானியோ வேற சிலை வழிபாடோ அவங்க மதத்தினுடைய ஆலயத்துக்கு டெய்லியும் அந்த வீட்டில இருந்து ஒரு குழந்தை அங்க போயிட்டு வருமானா இல்லை. இந்த சிஸ்டமே இல்லை, இந்த நெட்வொர்க்கே இல்லை. ரொம்ப இது பிராடா நல்லா ஆழமா யோசிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? குழந்தைகளுடைய மதரசா. வாரத்துல ஏதாவது வீக்லி ஒன்ஸ் சண்டே பிரேயருக்கு போவாங்க. அவன் சபாத்துன்னு சொல்லி யௌமு சபத்துல சனிக்கிழமை அன்னைக்கு அவன் போவான், சபாத்துக்கு போவாங்க, சண்டே பிரேயர் போவாங்க, விசேஷம் திருவிழா அது இதுன்னா அப்படி போவாங்க. டெய்லியும் போய் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு மதத்தினுடைய குழந்தைகள் அந்த மதத்தினுடைய ஆலயத்தோட கனெக்ட் ஆகிறதுங்கிறது இது ஒரு அபாரமான நெட்வொர்க்கு. நீண்ட காலமா இந்த முஸ்லிம் உம்மத்து இதை செய்திருக்கிறது. ஒரு 1000 வருஷம் இருக்கும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை மதரசா தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் மதரசா மதீனாவுல. அங்கிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? நாம சாதாரணமா நினைச்சுக்கிறோம் மதரசா தானே அப்படின்ட்டு. அதுலயும் சில இடங்கள்ல எல்லாம் இலவசமா வேற கொடுக்குறாங்களா. ஒண்ணு பணம் இல்லைன்னா பரவாயில்லங்கிறாங்கல்ல. இந்த இலவசமா கொடுத்தாவே விளங்காது. யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். சொல்ல போனா ஹை லெவல்ல ஃபீஸ் வாங்கணும், அப்பதான் இவங்களுக்கு மரியாதை தெரியும். இலவசமா கொடுத்தா மரியாதை தெரிய மாட்டேங்குது, மரியாதையே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். 1400 வருஷமா நம்மள்ட்ட இருக்கு. மக்கால ஃபர்ஸ்ட் மதரசா. இந்த மதரசாவுக்கு அர்கம் அப்படின்னு பேர். மதரசா அர்கம், தாருல் அர்கம். வகி வந்த உடனே வெளியில தொழுக முடியல, வெளியில ஓத முடியல, பப்ளிக்ல ஓதனா அடிப்பான், பெரிய எதிர்ப்பு, தொழுக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு ஒரு இடம் வேணும், அங்க குர்ஆன் ஓதணும், அதாவது மதரசா வேணும். ஒரு 16 வயசு பையன் சபையில உட்கார்ந்து இருந்தவர், அவர் தான் எஞ்சி சொன்னார். அவர் பேரு அர்கம், அவங்க அத்தா பேரும் அர்கம், அர்கம் இப்னு அபில் அர்கம். தகப்பனார் மகன் பேர் ஒரே பேரு. சொன்னார், என் வீட்டை எடுத்துக்கங்க, நான் அல்லாவுக்காக என் வீட்டை தர்றேன், இனிமேல் என் வீட்டுல உட்காந்து ஓதுவோம், நீங்க ஓதி கொடுங்க, வகி வர்றதையெல்லாம் சொல்லி கொடுங்க, நாங்க மனப்பாடம் பண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை ஏத்துக்கிட்டு மறுநாளே அங்க போயிட்டாங்க. நபிப்பட்டம் வாங்கிய 3வது வருஷம், ஒரு 3 வருஷம் வரைக்கும் அந்த வீடு தான் இஸ்லாமிக் சென்டர், அதுதான் மர்கஸ், அதுதான் மதரசா, அதுதான் பள்ளி, எல்லாமே அதுதான். எதுல அங்க நடக்குது? தாருல் அர்கம்ல. 40 பேர் இஸ்லாத்துல சேர்ற வரையும் ரசூலுல்லாஹ் அங்கதான் இருந்தாங்க. ஆரம்ப சஹாபிகள்லாம் அங்கதான் இஸ்லாத்துல சேர்ந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுலதான் முஸ்லிம் ஆனாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுலதான் முஸ்லிம் ஆனாங்க. உலகத்திலே முதல் மதரசா, மதரசாவுக்கு பேரு தாருல் அர்கம். அந்த மதரசாவை வச்சுதான் இஸ்லாம் 13 வருஷம் மக்கால ஸ்டாண்ட் பையா நிக்க முடிஞ்சது. 2வது மதரசா மதீனால திண்ணை மதரசான்னு பேர், சுஃபா அப்படின்னு பேர். மதரசத்து சுஃபா, சுஃபா மதரசா. அதுல ஓதன மாணவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். இன்னைக்கும் அந்த திண்ணை இருக்கு. நீங்க ஹஜ் உம்ராக்கு போனா பார்க்கலாம், ரவுதாவுக்கு நேர் பின்னாடி ஒரு மேடை மாதிரி போட்டிருக்கும். அந்த பக்கம் பெண்கள் வர்ற வழி விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா சுஃபான்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க, அங்க ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். நிறைய பேர் அங்க 2 ரகாய் தொழுது கல்விக்காக துவா செய்வாங்க. உலகத்துக்கே கல்வியை கொடுத்த இடம், ஷரியத்தினுடைய ஞானத்தை கொடுத்த இடம் அந்த திண்ணை, திண்ணை மதரசா. அங்கிருந்துதான் எக்கச்சக்கமான பேர் உருவானாங்க. உலகத்துக்கே நபிமொழிகளை சொல்லி தந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த திண்ணையுடைய ஒரு மாணவர். 400 பேரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் தெம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, மிகப்பெரிய அளவில் மாணவர்கள். நான் சொல்ல வர்றது, மதரசாக்கள் தான் இந்த தீனை தொடங்கிய நாள்ல இருந்து பாதுகாத்துச்சு.
அந்த மதரசாக்களோடு உங்கள் குழந்தைகள் இணைக்கப்படல அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய கை சேதம். இணைக்கப்படணும், கொண்டு போய் அவர்கள் மதரசாவுக்கு சேர்க்கப்படணும். அன்பானவர்களை, இன்னொன்னு இல்ல, நான் எங்க வீட்டிலேயே நானே ஓதி கொடுத்துக்கிறேன், அவங்க ஓதிக்கிறாங்க, ஓதுறதெல்லாம் சரிதான். ஒரு மதரசாவுக்கு போய் கிடைக்கிற அந்த அந்த லிங்க், அந்த கம்யூனிட்டி, அந்த அந்த தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், இதெல்லாம் மதரசால தான் கிடைக்கும். 4 குழந்தைகளோட அமர்ந்து ஓதணும், 4 குழந்தைகளோட போட்டி போடணும், அந்த 4 பேரோட சேர்ந்து தொழுகணும், தொழுக வச்சு பழக்கணும், அந்த சட்டங்கள் ஒப்பிக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட. இதெல்லாம் ஒரு மதரசாவுடைய சூழல்ல நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா அவங்கவுங்க வீட்டுல ஓதிங்கன்னு சொல்றதுக்கு? வீடுகளை விட மக்தபுகளில், மதரசாக்களில் போய் குழந்தைகள் ஓதப்படணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க மதீனால, பெரிய இமாம் அவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் கூட மதீனா வாசிகள்கிட்ட இமாம் புகாரியை விடவும் மாலிக் இமாமுக்கு தான் மதிப்பு. மாலிக் இமாம் சொல்லிட்டா அதுதான். மதீனா பள்ளிவாசல்ல இருந்து சொல்றேன், அத்தனை இடத்துலையும் அமலே என்னன்னா மாலிக் இமாம் சொல்றதுதான். மிகப்பெரிய கல்விமான். அவங்க காலத்துல அரசரா இருந்தவர் தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஹாரூன் ரஷீத் நல்ல அரசர் தான், நேர்மையானவர். அவருக்கு 2 பசங்க, அமீன் ஒரு பையன், மௌமூன் ஒரு பையன். 2 பேரும் அடுத்தடுத்த ஜனாதிபதிகள். இந்த 2 பசங்களும் சின்னதா இருக்கிறப்ப இவர் அரசர் அந்த கெத்துல அவர் அரசர் சேர்ல உட்காந்துட்டு அவங்கள கூப்பிட்டு, யார மாலிக் இமாமை கூப்பிட்டு, நாளையில இருந்து அரண்மனைக்கு வந்துருங்க, நம்ம பசங்க 2 பேர்த்துக்கும் ஓதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மாலிக் இமாம் மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதால பாடம் நடத்துறாங்க. அவங்கள பத்திய பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்பதான் ரவுதா ஷரீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இப்படி எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அன்னைக்கு வெறும் மண்ணா இருந்தது. அதுக்கு பக்கத்துலதான் உட்காந்து பாடம் நடத்துவாங்க. இடையில பாடம் நடத்துறப்ப மாலிக் இமாமுடைய பாடங்களை எல்லாம் படிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாஹிபி ஹாதல் கபர்னு கை வைப்பாங்க. இந்த கபூர்ல உள்ளவரிடமிருந்து நான் சொல்லுகிறேன், இந்த கபூர்ல உள்ளவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் சொல்லுவாங்க. கபர்ல கை வச்சுட்டு பாடம் நடத்துவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மிகப்பெரிய பாடம் மஸ்ஜிது நபவியில ஓதனவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இமாம் ஷாஃபி எல்லாம் அங்க உட்காந்து பாடம் படிச்சவங்க. சரி, அவங்கள வீட்டுக்கு என் பசங்க 2 பேர்த்துக்கும் ஓதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே மாலிக் இமாம் நேரா போய் ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட உட்காந்து சொன்னாங்க, நீங்க உலமாக்கள் சொல்றதை எல்லாம் கேட்பீங்க, ஒரு நல்ல அரசர் மட்டுமல்ல, ஃபேமிலி வைஸ் பார்த்தோம்னா உங்க ஃபேமிலி மிகப்பெரிய சிறப்பிற்குரிய ஃபேமிலி. காரணம் என்னன்னா, ஹாரூன் ரஷீது அவங்க தகப்பனார் வாப்பா வாப்பா வாப்பான்னு போனீங்கன்னா அப்துல் முத்தலிபிட்ட போய் முடியும். அப்துல் முத்தலிப் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத்தா. குறிப்பா சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத்தா அப்துல் முத்தலிபு. இந்த பக்கம் அப்படி ஒரு லைன் வந்தா ரசூல்லா வர்றாங்க, இப்படி ஒரு லைன் வந்தா அது ஹாரூன் ரஷீத் பாதுஷா. சொன்னாங்க, ஹரஜ மின் பைத்திக்கும் அல் வரஉ, உலகத்துக்கே பேணுதல் என்பது, உலகத்துக்கே இரையச்சம் என்பது உங்க வீட்டுல இருந்து தான் புறப்பட்டுச்சு. உங்க வீடு அந்த மாதிரி வீடு, அப்துல் முத்தலிபிட்ட தொடங்கி உங்க வீடு வரையும். நீங்களே உங்க குழந்தைய மதரசாவுக்கு அனுப்பாம என் வீட்டுல ஓதி கொடுன்னு சொல்றது நல்லா இருக்குமா? ஒரு இல்மு தேடி போகணுமே ஒழிய இல்மு உங்க வீட்டுக்கு தேடி எல்லாம் வரக்கூடாது. அதனால நீங்க முடிஞ்சா அங்க அனுப்பிச்சு வைங்க. நான் அனுப்ப சொல்ற இடம் என்னமோ தெருவெல்லாம் இல்லை, மஸ்ஜிது நபவி. 2 ரகாயத்து தொழுதா 5000 ரகாயத்துகளுக்கு சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல உங்க பிள்ளைங்க ஓதாம உங்க அரண்மனை என்ன அதை விடவா பெருசு அப்படின்னு கேட்டாங்க. மறுநாளே நான் தெரியாம சொல்லிட்டேன், நாளையிலிருந்து என் குழந்தைங்க பசங்களோட பசங்களா வரிசையில உட்காந்து ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி அமீனும் மௌமூனும் 2 பேரும் பின்னாட்கள்ல இவங்கெல்லாம் பெரிய ஜனாதிபதிகள் ஆனவங்க அவங்க பள்ளிவாசல்ல ஓதனாங்க. அவங்க மஸ்ஜிது நபவியில் உள்ள மதரசால ஓதனாங்க. நான் சொல்ல வர்றது, மதரசாக்களோடு குழந்தைகள் இணைக்கப்படணும்.
அந்த கனெக்டிவிட்டிக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் செலவழிங்க. ஒரு வாகனம் வச்சுதான் டெய்லியும் போகணுமா, தாராளமா அந்த வாகனத்துக்கான இதை நீங்க கொடுங்க. உலகத்திலேயே தன்னுடைய மக்கள், தான் பெற்ற மக்களுடைய கல்விக்காக செலவழிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு பேரண்ட்ஸுக்கு அதை விட வேற பெருமை வேற என்ன வேணும்? இந்த உமர் ரலியல்லாஹு வந்து சபைக்கு வருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ் வரும்போது பையனை கூட்டிட்டு வருவாங்க. சின்ன பையன் அப்துல்லா இப்னு உமர் இத்தினூண்டு இருப்பார், அவரை கூட்டிட்டு வருவாங்க. அபாரமான திறமை, பிரில்லியண்டான பையன். அப்பவே ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சபையில கேட்கிறாங்க, விடுகதை மாதிரி கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, யார் சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் சபையில சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, இன்னமின ஷஜரி ஷஜரா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் துஷ்பிஹுல் முஸ்லிம், முஸ்லிமுக்கு ஒப்பானது. அப்படின்னா அந்த மரத்தினுடைய எல்லாமே நன்மை. என்ன மரம் அப்படின்னு கேட்டாங்க. விடுகதை மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அந்த மரம் இந்த மரம், ஒவ்வொரு மரமா, ஜைத்தூன் மரம், டெல்லி மரம், முள்ளு மரம்னு ஆளுக்கால ஒண்ணுன்னு சொல்றாங்க. இந்த சின்ன பையன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். அவருக்கு தெரியுது, கேட்கறத வச்சே ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழ மரத்தை தான் சொல்றாங்க. பேரிச்சம்பழ மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்லிடலாமான்னு துடிக்கிறாரு. ஆனா யாராவது பார்த்து இத்தினூன்னு பையன் சொல்லிட்டா பொதுவா முந்திரி கொட்டை மாதிரி சொல்றேன்பாங்க. அவன் அப்படித்தானே சொல்லுவோம். உனக்கு என்ன இவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நீ பாட்டுல சொல்ற முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்ட்டு பேசாமையே இருந்துட்டார். போறப்ப வாப்பாட்ட சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்பவே எனக்கு தெரியும், எல்லாரும் ஆளுக்காலு வேற வேற மரத்தோட பேர் எல்லாம் சொல்றாங்க, நான் இந்த மரம்னு சொல்லலான்ட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லஇன் குல்தஹா அஹப்பு இலைய மின் கதா வ கதா, நீ மட்டும் மகனே நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த சிவப்பு ஒட்டகைகள் அன்னைக்கு அரபு நாட்டுல உள்ள பெரிய சொத்து, எக்கச்சக்கமான மதிப்புள்ள அந்த சொத்துக்களை எல்லாம் விட நீ அப்படி பதில் சொல்லியிருந்தா எனக்கு அதுதான் சிறந்தது. ஒரு 7-8 வயசு பையன் மார்க்க விஷயத்துல டேலண்டா இருந்து அவனுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, தகப்பனாருக்கு கூட தெரியல அப்படிங்கிறது, அந்த 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 குழந்தைகளை அவங்க உருவாக்கின விதம், மார்க்க அறிவு, சபையில கூட்டிட்டு வந்ததுல அவங்க பெருமைப்பட்டாங்க. ஒரு பேரண்ட்ஸுக்கு நம்ம புள்ள நம்மளை விடவும் மார்க்கத்துல தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். எந்த தாய் தகப்பனும் அதுல பொறாமப்பட மாட்டாங்க. ஃப்ரெண்டுக பொறாமப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுவான், கேள்விப்படுறவன் எல்லாம் பொறாமப்படுவான். ஆனா எப்பவுமே ஒரு தாயும் தந்தையும் நம்முடைய பிள்ளைக நம்மளை விட ஓதி அவங்க மேல வந்துட்டாங்க, ஒரு பெரிய காசி ஆயிட்டாரு, பெரிய இமாம் ஆயிட்டாரு, அல்லது ஒரு பெரிய ஸ்காலர் ஆயிட்டாரு, அவர் ஒரு இன்டலெக்சுவல், இப்படின்னு எல்லாம் பேசப்படுறது ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய நெஞ்சுக்கு அதுதான் குளிர்ச்சி. இதெல்லாம் உருவாக்க வேண்டும் என்றால் அங்க இணைக்கணும், குழந்தைகளை மதரசாவோடு இணைக்க வேண்டும். அதாவது அதெல்லாம் புக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, அதெல்லாம் இப்போ எல்லாம் நெட்ல அடிச்சு அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க, வராது. நெட்ல அடிச்செல்லாம் விளங்கவே விளங்காது. சில பேர் எல்லாம் ஏடா கூடமா எல்லாத்தையுமே நெட்ல பாக்குறான். ஆலிம் சாட்ட கேட்க வேண்டியதையும் அங்க கேட்க மாட்டேங்கிறான், நெட்ல அடிச்சுக்கிறான். இது கூடுமான்னு, அவன் கூடும்னு 5 பேர், கூடாதுன்னு 5 பேர் போட்டிருப்பான். குழந்தை பிறந்துருச்சுன்னா பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு தட்டுறான். சர்ச் என்ஜின்ல போய் பியூட்டிஃபுல் நேம்ஸ்மா, அது ஊரு குப்பையெல்லாம் கொட்டும், பார்த்துருக்கீங்களா? எல்லா பலாவும் வரும் அதுல. தூக்கி இது அருமையா இருக்க, இது வாயிலேயே நுழையாது. இன்னொன்னு தெரியுமா உங்கள்ட்ட சொல்லணும், ஆன்சரிங் இஸ்லாம்னு ஒரு சைட் இருக்குல்ல, ரொம்ப பிரபலமானது ஆன்சரிங் இஸ்லாம், ஆஸ்க் இஸ்லாம், இப்படி ஒன்று நிறைய இது. அதுல குறிப்பா இஸ்லாமிக் நேம்ஸ் அப்படின்னு சர்ச் என்ஜின்ல நீங்க தட்டுனா வரக்கூடிய எக்கச்சக்கமான அந்த தொலைத்தொடர்பு, அந்த நெட்வொர்க்கை பூரா இயக்கிறது யகூதிகள். நம்ம முஸ்லிம் சங்கம் உட்காந்தெல்லாம் அதை இது பண்ணல, மேனேஜ் பண்ணல, பேர் சேர்த்துறது விளக்குறதெல்லாம் நம்ம இஸ்லாமிக்கா உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் யாரும் செய்யறது இல்லை. முழுக்க முழுக்க அதை யகூதி பண்ணிட்டு இருக்கான்.
அதுல உள்ளுக்குள்ள பார்த்தா ஏராளமான அங்க தட்டி ஏதாவது ஒரு பேரை தூக்கி வச்சிடுறது. கடைசியில அது பார்த்தா மோசமான அர்த்தமா இருக்கு. என்னமோ குப்பையெல்லாம் கொண்டு வந்து கிளறி போட்ட மாதிரி இருக்கு. பக்கத்துல உள்ளவங்க யாராவது மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் நான் இப்படி பேர் வைக்கலான் இருக்கேன், என் பையனுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு இந்த பேரு சரியான்னு கேட்கணும்ல. பூரா நெட்ல ஆன்லைன்ல தேடப்படுகிற மார்க்க ரீதியான அறிவுகள் உத்தரவாதம் இல்லை, உத்தரவாதம் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு மசாலா ஒண்ணு இல்லை. இப்ப ஃபித்ராவை பத்தி தட்டினீங்கன்னா ஓகேன்ற மாதிரி நிறைய பேர், நோங்குற மாதிரி நிறைய பேர், எல்லாமே அதுலதான் இருக்கும். எதை எடுத்துக்க முடியும்? ஒரு ஆள் வந்தாரு, நான் பிள்ளைக்கு நெட்ல பார்த்து பேர் வச்சேன், ஜன்யா அப்படின்னு பேர் வச்சேன், நல்லா இருக்கா அதுல அப்படின்னு வச்சு முடிச்சுட்டு கேட்டார். இல்லையே, பேர் அவ்வளோ சரியா இல்லை, நீங்க எங்க பார்த்தீங்க? நான் நெட்ல அடிச்சேன், இஸ்லாமிக் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அடிச்சா இதெல்லாம் வந்துச்சு, அதுல ஜன்யான்னு வந்துச்சு. சரி, என்ன போட்டிருந்துச்சு? பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு போட்டிருந்துச்சு, பியூட்டிஃபுல் பேபின்னு போட்டிருந்துச்சு. அப்படியா, ஏன் அதுல நல்லது தானே? இல்லை, விபச்சாரின்னு அர்த்தம். ஆமாங்க, ஜன்யானா விபச்சாரின்னு அர்த்தம். இது எப்படி அவனுக்கு அந்த மாதிரி பொம்பளை தான் பியூட்டிஃபுல் கேர்ள் போட தெரியுது? அப்படி போட்டு வச்சிருக்கிறான். நீங்க அதை பார்த்தியோ? இல்ல, இப்படி போட்டு வச்சிருக்க பாருங்க, நீ காட்டவே வேணாம், என்னமோ குரான்ல காட்டுற மாதிரி காட்டுற, நீயே வச்சுக்கோ. அர்த்தம் அதாவது எதையாவது ஒன்றை எங்கிருந்தாவது நாங்க ஆன்லைன்ல எடுத்துட்டோம், நாங்க ஆன்லைன்ல மார்க்கம் தேடக்கூடாது. அப்படி ஒரு கால் உங்களுக்கு உறுதியா தெரிந்த யாராவது ஒரு ஸ்காலர் அவரு ஆன்லைன்ல மத்துவா கொடுக்குறாருன்னா நீங்க அதை சார்ந்து போய் தேடாதான். சும்மா நேம்ஸ் அடிச்சா குப்பையெல்லாம் வருது. நான் சொல்ல வந்தது, மதரசாக்களோடு குழந்தைகளை இணைக்கணும்னா சில பேர் அப்படி சொல்றாங்க, இல்ல நாங்கெல்லாம் ஆன்லைன்லயே பார்த்துக்குவோம், நாங்க எல்லாம் ஆன்லைன்லயே தெரிஞ்சுக்குவோம், ஆன்லைன் கிளாஸுகள்லயே எங்க பிள்ளைங்க இதா இருக்கு. இல்ல, முடித்தவரை பக்கத்துல இருக்கக்கூடிய எங்க உலகத்துல இருந்தாலும் ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாக்களை குழந்தைகளோடு குழந்தையாய் ஓதி பழகணும், தொழுக பழகணும், தொழுக வச்சு பழகணும், இதையெல்லாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா நாளைய நம்முடைய சமுதாயத்தினுடைய உலமாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள், மஸ்ஜிதுகளுடைய தலைவர்கள், பிரசிடென்ட்டுகள், செக்ரட்டரிகள் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அந்த மதரசாக்கள் தான் இருக்காங்க. நம்மெல்லாம் போயிடுவோம். நாளைக்கு தலைவர் யாருன்னா அங்க அவனா குழுக்குள்ள ஒருத்தன் தான் அவனா. நாளைக்கு நம்ம ஊர் அட்ரஸ் யாருன்னா அவன் தான் குழுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். நாளைக்கு எங்க பள்ளிக்கு செக்ரட்டரி யாருன்னா தான், எல்லாம் அங்கதான் இருக்கான். அவன் கரெக்டா மதரசாக்கள்ல இருந்து உருவாக்கப்படும். சில பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா கொடுத்து தூக்கணும். அவனுக்கு என்ன இல்மு தர முடியும்? சஹாபாக்கள்ல எத்தனையோ பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செலக்ட் பண்ணலாம். 8 வயசு 9 வயசு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வரும்போது 8 வயசு 9 வயசு சின்ன பையன்லாம் பார்க்கல, என்னென்ன சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறப்போ இஞ்சி போனா அவருக்கு ஒரு 15-18 வயசு இருக்கும். மௌத்தாயிட்டா எந்த அளவுக்கு ஆயிட்டார் தெரியுமா? குர்ஆன்ல அன்னைக்கு இருக்கிற அத்தனை பெரிய சஹாபாக்களை விட இவருக்கு தான் ஞானம் அதிகம். எந்த அளவுக்கு வருதுன்னா உபர்றது எல்லாருமே இவர்கிட்ட கேட்பாங்களாம். குர்ஆன்ல இப்படி வருது தம்பி, அதுக்கு எப்படி, அதுக்கு பொருள் கேட்கறது யாரு? உமரது எல்லாம். ஒரு ஹதீஸ்ல உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய உமர் இந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு. மார்க்கம் தெரிந்தவர்கள்ட்ட பெரிய பெரிய ஆளுமை தானே. அபூபக்கர் கவர்மெண்ட், உமரதியல்லான கவர்மெண்ட் 10 வருஷம், உஸ்மானுடைய கவர்மெண்ட் ஒரு 12 வருஷம். இங்க எல்லாத்துலயுமே ஏதாவது அரசாங்கத்துல ஒரு சட்டம் பாஸ் ஆச்சுன்னா அந்த சட்டம் என்ஓசிக்காக 2 இடத்துக்கு போகும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக, ஓகே இது சட்டமாக்கலாம் அப்படின்ற சைனிங் அத்தாரிட்டி யாருன்னா லாஸ்ட் டிசைனிங் அவங்க தான். ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட போகும், இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, இந்த சட்டம் குர்ஆனுக்கு எதுவும் ஆப்போசிட்டா இல்லை, இட்ஸ் ஓகே சைன் பண்ணணும். யார் இவர்? அடுத்து ஆயிஷா அம்மாட்ட போகும். ஆயிஷா அம்மா இந்த சட்டம் ஹதீஸுகளுக்கு எதுவும் முரண்பாடு இல்லை, ஹதீஸுகளோட ஒன்றும் மேட்ச் ஆகல, தாராளமா இதை சட்டமாக்கலாம். குர்ஆனுடைய விஷயத்தில் அன்னைக்கு உள்ள ஒட்டுமொத்த அரபுலகத்துல அந்த சின்ன பையனுடைய ஞானம் தான் பெருசு.
ஆயிஷா அம்மாவுடைய ஞானம் தான் பெருசு. இவங்க 2 பேரும் என்ஓசி கொடுத்தா தான் மசோதா வந்து தாக்கல் ஆகி அது சட்டமாகும். செல்லம் இந்த மாதிரி சில பேர் பசங்களை செலக்ட் பண்ணாங்க, அவங்கள நல்லா உருவாக்குனாங்க. இந்த ஒரு சஃபர்ல போகும்போது பால் குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆற்றுல பால் கறக்கலான்னு போய் சின்ன பையன் 8 வயசு 9 வயசு தான் இருக்கும், அவரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, 3 பையன். அவர்கிட்ட போய் அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு ஆடு கொடு, நாங்கள் பால் கடந்து குடிச்சுக்கிறோம். அந்த பையன் 2 விஷயம் சொன்னார். 8 வயசு தான் சொன்னாரு. ஒன்று என்னன்னா, ஆடு என்னோடது இல்லை, நான் மேய்க்கிறேன், ஓனர் அங்கே இருக்காரு, அவரோடது, அவர்கிட்ட கேட்கணும். 2வது என்னன்னா, இதெல்லாம் மலட்டு ஆடு, இதுல பாலெல்லாம் கறக்க முடியாது. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ சொல்லிக்கோ, நாங்க அதுக்கான காசு கொடுத்துறோம் உனக்கு. ஒண்ணு மலட்டாடுங்க, அதை நாங்க பார்த்துக்கோம், கறக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்க கூட அல்லாவுடைய தூதர் இருக்கார், அவனுக்கு ஆச்சரியம் கொடுத்துட்டு இந்த பையன் பக்கத்துலேயே நிற்கிறான், எப்படி கறக்குறாங்கன்னு பார்க்கலாம். சல்லாலி சொல்லும் பிஸ்மில்லா சொல்லி கையை வச்சாங்க. மலட்ட ஆடு பால் கறக்கிறதுக்கான பிளேஸே அங்கே கிடையாது. சல்லாலி செல்லம் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, ஓதுனாங்க. ஸ்ப்ரிங் மாதிரி கறக்கிற இடம் மடு வந்தது, மடுவில் இருந்து கறந்து முடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. எதுக்கும் அந்த பையன் ஆடு கொடுத்துருக்காரு, பக்கத்திலே நின்றுட்டு இருக்காரு, ஏதாவது கேட்கலாமட்டு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டார். நம்ம ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்த பசங்கள்கிட்ட கேட்கற மாட்டார், அவன் சாக்லேட் கேட்பான், காசு கேட்பான், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டார். விவரமான பையன் 8 வயசுலேயே. அந்த பையன் எனக்கு அந்த பால் கொடு, ஒரு கோசில ஒரு பாத்திரத்தில் பால் ரப்பி கொடு, காசு கொடு, தீனார் கொடு, மிருகம் கொடுன்னு நான் கேட்கல. பக்கத்தில் வந்து ரசூல்லாட்ட சொன்னான், அல்லின்னி கலிமத்தன் குல்தஹா இந்தமா தஹ்லும். நீங்க பால் கறந்தீங்கல்ல, கறக்கிறப்போ என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்கண்ணா. இந்த பையன் என்னன்னா டைரி கறந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டான், ஹோல்சேலாக வாங்கிக்குவோம். அவர்கிட்ட இப்போ எதையாவது கேட்டு 2 முட்டாய் டீ கொடுத்தோ, 2 பேரிச்சி பழத்தை கொடுத்தோ, 4 திருவிட்டு கொடுத்தோ போயிடக்கூடாது. அதனால இந்த பையன் எவ்வளோ புத்தி கூர்மையாக இருக்கணும், டக்குன்னு அப்படி கேட்டாரு, நீங்கள் கறக்கிறப்ப என்னமோ சொன்னீங்கல்ல, அதில் சூழ்நாட்டு துவா செஞ்சாங்க அல்லாட்ட, அதை சொல்லி கொடுங்கன்னு இந்த பையன் கேட்டார். சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இன்னக்க குலாமுன் முஅல்லம், ஏய் நீ என்ன ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிறைய. குலாமுன் முஅல்லம்னா ட்ரைன்டு ஸ்டூடெண்ட், நீ என்ன ட்ரைன்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற, நீ யார், என்ன உன் பேர் என்ன, நீ வா, நீ வந்து ஆடெல்லாம் மேய்க்கிறவன் இல்லை, கொண்டு போய் உங்க முதலாளிகிட்ட விட்டுருலாம், என் கூட வாங்கி கூட்டிகிட்டு வந்து நபிசல்லாஹு மார்க்க அறிவு எல்லாம் கொடுத்து உருவாக்குறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, சஹாபாக்கள்ல இந்த உலகத்திலேயே பெரிய சட்ட மேதை இப்னு மஸ்ஊத் அறிவித்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத்னு சொல்றாங்க. விரல விட்டு 10 சாபி என்னன்னா அவர் இல்லாம எண்ண முடியாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப அளவுல இருக்கும். அதாவது வித்தவுட் பர்மிஷன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனாலும் 2-3 பேருக்கு அனுமதி உண்டு. அனஸ் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ளவர். சலாலத்துக்கு ஆக நெருக்கம். என்னன்னா ஒரு 8 வயசு பையனை இன்னக குலாமுன் முஅல்லம், நீ வந்து வெல் ட்ரைன்டு ஸ்டூடெண்டா இருக்கிற, நீ எங்கூட வா நீன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து குர்ஆனை, ஆயத்தை, ஹதீஸை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு உலகத்தில் இன்றைக்கு வரையில் குறிப்பாக ஹனஃபி மதுஹப் சார்ந்த எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்கு. அத்தனையும் அதனுடைய தேசியாருன்னு பார்த்தா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. நான் சொல்ல வர்றது, நம்ம பிள்ளைகளுக்குள்ள அந்த திறமை, டேலண்ட் எல்லாம் உள்ளவங்க இருக்கிறாங்க. நாம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே கொண்டு வந்து, நீ என்ன இவ்வளோ அழகா ஓதுற, நீ என்ன இவ்வளோ அழகா படிக்கிற, நீ என்ன இவ்வளோ அழகா சிந்திக்கிற, உன்னுடைய தாட்ஸ் இப்படி இருக்கு, உன்னுடைய ரெசிடேஷன் இப்படி இருக்கு, இதையெல்லாம் நாம அவர்களை உருவாக்குவதற்கான கடமை நமக்கு உண்டு. அதனால இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா, என் பையன் எல்லாத்தையும் ஆன்லைன்ல படிச்சுக்குவான், என் பையன் எல்லாத்தையும் வந்து
இதுலயே தெரிஞ்சுக்குவான், நானே எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இல்ல, ஒரு மதரசாவோடு நம்முடைய குழந்தைகள் இணைக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இணைக்கப்படுகிற போது மட்டும் குறிப்பா அரபு மொழி தெரியும். தகப்பனார்களுக்கே ஓத தெரியாம எத்தனையோ பேர். அதாவது இப்போ நீங்க பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கீங்க, இந்த மொழி என்ன தெரியுமா? அது சம்பாத்தியத்துக்கான மொழி. தப்பா நினைக்க கூடாது, யாரும் கொச்சையா சொல்லல. நான் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போறேன், அங்க போய் மலேசியாவில் உட்கார்ந்துருக்கேன், மலாயி படிக்கிறேன். என்னுடைய வயிற்றுக்கு, என் சம்பாத்தியத்துக்கு அந்த மொழி தேவை. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் மராட்டி படிக்கிறேன், அந்த மொழி படிக்கிறேன், இந்த மொழி படிக்கிறேன், வயிற்றுக்கு தேவை. உலகத்துல அரபி மட்டும்தான் வயிற்றுக்கு அல்ல, இபாதத்துக்கு தேவை. இபாதத் வேற எந்த மொழியும் இபாதத்து மொழி அல்ல. நீ தக்பீர் கட்டின உடனே இங்க என்ன தெரிஞ்சாலும் இங்கிலீஷ்ல ஓத முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாகும். நான் அரபி, சொர்க்கவாசிகளின் மொழி அரபி, குர்ஆன் அரபி. எனவே நீங்கள் அரபு மொழியை நேசியுங்கள்ங்கிறது ஹதீஸ். சுண்ணத்துன்னு எவ்வளவு பின்பற்றோம். தாடி பெருசா வச்சு என்னென்ன ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், தலப்பா பெருசா கட்டிக்கிறார் என்னென்ன ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், அத்தனை பூசுன்னு பூசிக்கிறாரு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், மிஸ்வாக்கு வச்சுக்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய, எல்லா சுன்னத்தும் செய்யறமா இல்லையா? வாயில அரபி மொழி பேசுறது உலகத்துல இருக்கிற சுண்ணத்திலேயே பெரிய சுண்ணத். 63 வருஷம் அந்த ரசூலுடைய வாயில அரபி தவிர வேற வார்த்தை வந்ததே இல்லை. 63 வருஷம் ரசூலுல்லாஹ் பேசுறது நமக்கு அது எவ்வளவு பெரிய சுண்ணத்தாகும். ஏங்க கொஞ்ச நாள் தஹஜ்ஜத் தொழுதாங்க, நாங்க தொழுகிறோம். தலப்பா கட்டினாங்க, நாங்க கட்டுறோம். அவங்க தாடி வச்சாங்க, நாங்க வைக்கிறோம். அவங்க மருதாணி போட்டாங்க, நாங்க போடுறோம். அத்தர் போட்டாங்க, நாங்க போடுறோம். கொஞ்சம் காலம் ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் சுண்ணத்து. நம்மள்ட்ட சொரக்கா வரையும் சுண்ணத்தா போச்சு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும். சில பேர் ஆட்டு அரிசியில மூஞ்சப்பே வச்சு கட்டிப்பாங்க. என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்குமாங்க. இதெல்லாம் சுண்ணத்து இருக்குல்ல. 63 வருஷம் நபிகளாரின் வாயில் அரபு மொழி மாத்திரம் தான் வந்திருக்கிறது என்றால் அரபு மொழி ஆகப்பெரிய சுண்ணத்தான். அந்த சுண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மதரசாக்களிலே கொண்டு போய் இணையுங்கள். அதுக்காக என்ன வேணாலும் செலவழிங்க. சொல்ல போனா டெய்லியும் அல்லது வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் விடணும்னாலும் விடுங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு உணவுக்கு செலவழிப்பதை விட அவர்களின் கல்விக்கு செலவழிப்பதுதான் ஆக சிறந்தது. முயற்சி செய்வோம். நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்த மார்க்க ஞானத்தை தருவதாக. நாம் வாழுகிற காலத்திலும் நாம் இல்லாத காலத்திலும் அவர்கள் மார்க்க நெறியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கெல்லாம் உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு ஓடித்தரப்படக்கூடிய மதரசாக்கள் செயல்படுகிறதோ அந்த மதரசாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அதன் தரஜாக்களை உயர்த்துவானாக. அதில் ஓதி கொடுப்பவர்கள், அதற்காக உதவி செய்பவர்கள், அதில் பங்கேற்பவர்கள், அதனுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிரத் இரண்டிலேயும் கைது பரக்கத்துகளை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وبر الوالدين رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اجعل أولادنا صالحين. اللهم اجعل أولادنا مطيعين لك ولرسولك صلى الله عليه وسلم. اللهم اجعل أولادنا بارين بوالديهم يا رب العالمين. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان الله.